இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 18, 2025, 18/8/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள் திங்கட்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம், தேய்பிறை தசமி திதி மாலை 5:24 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த யோகம். துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று கரி நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று பிற்பகல் 2:41 சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதன் காரணமாக பிற்பகல் 2:41 வரை, தட் இஸ் 12:41 PM வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மதியம் 2:41 மேல் 12:41 PMக்கு மேல விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. உங்களுக்கு இன்னைக்கு பண வருமானம் ஏற்படும், அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும், குடும்பம் சம்பந்தமாக நிறைய பேசுவீங்க, அட்வைஸ் நிறைய கொடுப்பீங்க, குடும்பத்தில் குழந்தைகளுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்வீர்கள். அதனால உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று முன்கோபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சமா இருக்காரு. மதியம் 2:41 மேல சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், தன பிராப்தி ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். கடந்த கால தவறுகளை சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு பணச்செலவும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானத்துக்கு மேல வருமானத்தின் மூலமாகவோ வேலை சம்பந்தமாகவோ நற்செய்திகள் வரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசியில சந்திரன் உச்சமா இருக்காரு. அதனால எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீர்கள். ஆனா மதியம் 2:41 சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. புதன் சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுவது மட்டுமல்லாமல் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய முயற்சிகள் வெற்றியை தரும். சொந்த வீடு வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்குண்டான சூழ்நிலை. மனசுல இனம் புரியாத குழப்பம் இருந்தது. மத்தியானத்துக்கு மேல குழப்பம் நிவர்த்தியாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயமாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். 2, 3 அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கும். குடும்பத்தில் தொல்லை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் விலகிச் செல்வார்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். வியாபாரத்தில் நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஆதாயம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். மிதுன ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. மதியம் 2:41 வரை. அதன் பிறகு உங்க ராசிக்குள்ள வராரு. மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விரயம் கிடையாதுங்க, பணம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பேசி குடும்பத்தில் ஒரு குதர்க்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. உடன்பிறப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 2 மணி வரை உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல் அல்லது வெளியூர் பிரயாணங்களால்
செலவுகள் ஏற்பட்டு இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே 1-2 கூடிய அதிபதி பரிவர்த்தனை பெறுவது குடும்ப முக்கியத்துவம் பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கு. பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை, தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களில் ஏற்பட்ட அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு இருக்கும் மத்தியானம் வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். கடக ராசி. ராசிநாதன் 11 மற்றும் 12ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. மத்தியானம் 2:41 வரை 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், பெரிய மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தன வரவு ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்குகளில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்கள் வாழ்க்கை துணை தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்துவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணை விஷயத்திலோ முரண்டு பிடித்து குதர்க்க பேச்சுக்களை பேசுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செஞ்சீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு கடன் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சந்தோஷ கடனாக இருக்கும். சிம்ம ராசி. 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தும், உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க. அந்த பயம் தெளிவடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி செல்வதற்குண்டான சூழ்நிலை அமையும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி மத்தியானம் 2:30 மணிக்கு மேலே 2:41 சந்திரன் புதன் பரிவர்த்தனை உங்களுக்கு கவலைகளை போக்கக்கூடிய வகையில் நற்செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மனசில் இருக்கிற கவலையை போக்கக்கூடிய வகையில் இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் நிறைய பேசுகிறீங்க, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உடன்பிறப்புகள் விஷயத்திலோ இல்லை உங்கள் குடும்ப எதிரிகள் விஷயத்திலோ நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அடுத்தவங்க கிட்ட ஆட்டிடியூட் காமிக்காதீங்க, ஈகோ காமிக்காதீங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். இன்று மதியத்துக்கு மேலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். கன்னி ராசி. 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவது உங்களுக்கு அமோக நற்பலன்களை ஏற்படுத்தினாலும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான சம்பவங்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல், மன உளைச்சல் இருக்கும். மன சஞ்சலம், செலவுகள் இருக்கும். மதியம் 2:41 சந்திரன் புதன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு செலவுகளே ஆதாயத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். குறிப்பாக அரசாங்க வகையில் செலவுகள். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைன் கட்டக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா தயவு செஞ்சு பேசுகிறத குறைச்சிட்டு ஃபைனை கட்டிட்டு போங்க. கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்க. நீங்கள் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா சங்கடம் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் வழி உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சலை தந்தை வழி உறவுகள் மூலமாக நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படும். தொழில் வேலை இல்லாதவர்களுக்கு மதியத்துக்கு மேலே தொழில் அமைவதற்கும் வேலை அமைவதற்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி. இன்று பிற்பகல் 2:41 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் முன்கோபத்திலேயோ உணர்ச்சி வசப்பட்டோ பேசுவதை தவிர்ப்பது நல்லது.
அப்படி பேசிட்டீங்க, நீங்கள் அதிக பிரசங்கத்தனமாக பேசுகிறதா கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகல் 2:41 பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவோடு இணைகின்ற சந்திரன் புதனோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும், சுய தொழில் துவக்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களே உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் மாற்றங்களை கொடுப்பார்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கும், மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு அலபாயும் மத்தியானம் 2 மணி வரைக்கும், அதன் பிறகு நிதானமாக செயல்படுவீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் விமர்சனத்துக்குள்ளாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். யாராவது உங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க, ஆஃபீஸ்லேயோ வீட்டிலேயோ புகுந்த வீட்டிலேயோ பிறந்த வீட்டிலேயோ யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. அவங்க வார்த்தைக்கெல்லாம் மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே மரியாதை குறைவை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மதியத்துக்கு மேலே உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். விருச்சிக ராசி, இன்று பிற்பகல் 2:41 சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் பொழுது சப்தமஸ்தானத்திலேருந்து சந்திராஷ்டமம் துவங்கும் மத்தியானம் 2:41 மேலே. ஆனால் அந்த சமயத்தில் புதன் சந்திரன் பரிவர்த்தனாயோகம், பாக்யாதிபதியும் அஷ்டமாதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். யாரெல்லாம் உங்களை பிரச்சனை பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்களே பிரச்சனையில் போய் சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுடைய கௌரவத்தை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு மட்டுமல்லாமல் எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கோர்ட்டு கேஸு, வழக்கறிஞர், போலீஸ் கேஸு, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். நன்மைகள் அதிகரித்து பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று காலை முதலே உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. புதிய புதிய நபர்களின் சந்திப்பு நிகழும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அஃபீஷியல் பிரச்சனைகள் மட்டும் இல்லைங்க, வீட்டு பிரச்சனையில் உங்களுக்கு வாழ்க்கை துணை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நண்பர்களால் பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு உண்டான திருமண பேச்சுவார்த்தைகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மதியத்துக்கு மேலே உங்களுக்கு எதிரிகளே நட்பு பாராட்டுவார்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் எதிரிகளை நட்பு பாராட்டி உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே உங்களுடைய நண்பர்கள் அல்லது எதிரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து வருமானத்தை அதிகப்படுத்துவார்கள். வியாபார வளர்ச்சி ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் எடுக்கணும்னா இன்றைக்கி சாதகமாக முயற்சி எடுக்கலாம். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மகர ராசி, ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிற சந்திரன் உங்களுடைய நண்பர்களால் உதவிகளை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மதியத்துக்கு மேலே சந்திரன் புதன் பரிவர்த்தனை பெறுவதே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அந்த கடல் கடந்த தொடர்புகள் மூலமான வருமானத்தின் மூலமாக வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுடைய பிரச்சனைகளுக்கும் மருத்துவ ரீதியான சங்கடங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் அப்பா அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், எங்கள் அப்பா அப்படி சப்போர்ட் பண்ணுவாருன்னு
உங்கள் அப்பா புராணம் பாடுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் பேசினா தேவையில்லாமல் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அந்த வழக்கில் தேவையில்லாத சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய வேலையில் மாற்றம் ஏற்படும், சுக அனுபவங்களில் மாற்றம் ஏற்படும், ஆரோக்கியத்தில் மாற்றம் ஏற்படும், மனசு சார்ந்த விஷயங்கள் அல்லது நெஞ்சு சார்ந்த விஷயங்கள், அதாவது சளி தொந்தரவு, லங்ஸ் தொந்தரவு எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே உங்களுக்கு வியாபார முயற்சி வெற்றியை தரும். செல்வாக்கு அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய மரியாதையை குலைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கும். தேவையற்ற பிடிவாத குணத்தின் மூலமாக உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்ருப்பீங்க. அதாவது யாருக்கு யார் கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்குது. அந்த அவசியத்தை தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. மதியத்துக்கு மேலே உங்களுடைய வியாபாரத்துக்கு உண்டான பணவரவில் சாதகமான பலன்கள் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி. ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மதியத்துக்கு மேலே உங்களுடைய உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வருமானம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தேவையற்ற பேச்சுக்களால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த கால சங்கடங்கள் மீண்டும் தலைதூக்கினாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக உங்களுடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ் அல்லது உங்களுடைய சப்ளையர்ஸ் இவங்க யாருக்கிட்டையாவது உங்களுடைய மனஸ்தாபத்தை வெளிப்படுத்துவீங்க. தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மதியத்துக்கு மேலே உங்களுக்கு வீடு மனை வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் இன்று மதிப்பு மரியாதை உயர்ந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குதர்க்க பேச்சுக்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சி நிம்மதியை தந்தாலும் அவர்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் யோசனைகள் கவலையை ஏற்படுத்தும், மன தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.